ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆடுகளம் படத்தில் வர இந்த போஸ்டரை நம்ம ஃபோட்டோ வச்சு கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த 2 போஸ்டருமே கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு கீழே இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக இருக்க உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குற இடத்துல நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அப்படின்னு சுற்றிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். டீட்டெயிலிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் கூகுள் ஜெமினியில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவையும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடுகளம் அப்படின்ற டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த ஆடுகளம் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் இமேஜ் இந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கடா கொடுத்துருக்கு அப்படின்ற கேட்குறது எனக்கு கேட்குது. அது என்ன எங்கே இருக்குது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ கட் பண்ணிட்டு வெளியே போயிருங்க. ஆனால் ப்ராம்ப்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ப்ராம்ப்ட் வரல ப்ரோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஹார்ஷாக வேறு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் கிளியராக புரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை கிளியராக சொல்லிவிட்டு ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்ற சொல்கிறேன். புரிஞ்சதா? இப்போ அந்த இமேஜ் கதைக்கு வந்துடலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் கீழே பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிட்டு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளம் அப்படின்றது எழுதியிருக்கு பார்த்திங்களா, அந்த டெக்ஸ்ட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இமேஜ். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஜெமினிலேருந்து கிரியேட் பண்ண இந்த ஃபோட்டோ, இந்த 2 ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கிற அந்த இமேஜ், ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் மாற்றி அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் ரெண்டையும் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குற இடத்துல நம்ம காப்பி பண்ண பார்த்திங்களா அந்த ப்ராம்ப்ட்டை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளம்ன்ற டெக்ஸ்ட்டு அதை எடிட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் கதை என்னன்றதை பார்த்துடலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த டெலிகிராம் சேனலுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ இந்த பார்க்குறீங்களா இந்த வீடியோட தம்ப்நெயில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டெலிகிராம் பாட்டோட லிங்க் இருக்கும். அந்த பாட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலில் மட்டும் டி போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த எல்லா ப்ராம்ப்ட்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி ஜாலியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்ட எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு அடுத்து எந்த மூவியோட போஸ்டர் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு போங்க. அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்குறீங்க அதுக்கான டுட்டோரியல் வேணும் அப்படின்னாலும் கீழே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னாலும் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம்.